அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸில் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் டிஸ்கஷன் தான். ஓகேங்களா? அதாவது பழைய கொஷினில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 கொஷின் ஜேடிஓக்கு 2012, 2019, 21, 23 இந்த 4 கொஷின் பேப்பர் எடுத்துங்க. இந்த 4 கொஷின் பேப்பரில் ஒரு கொஷின் பேப்பருக்கு 200 கொஷின் அப்படின்னு வச்சோம்னா 4 கொஷின் பேப்பருக்கு 800 கேள்வி. சரிங்களா? 800 கேள்வி. அப்போ ஒரு டாபிக் 800 கேள்வி, மொத்தம் 10 டாப்பிக்கை போட்டிங்கன்னா 80 கொஷின். ஒவ்வொரு டாப்பிக்லேயும் வந்துட்டு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷினில் இருக்குது இந்த 80 கேள்வியை கன்ஃபார்மாக படிச்சுட்டு போங்க. இந்த 80 கொஷின்லேருந்து அட்லீஸ்ட் ஒரு 5 to 8 கொஷின்ஸ் மேக்ஸிமம் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஷின் அப்படின்னா வந்துட்டு அந்த கொஷினை மட்டும் அப்படியே படிச்சுட்டு போகக்கூடாது. அந்த கொஷினில் இருக்க 4 ஆப்ஷன் என்னென்ன, அந்த 4 ஆப்ஷன் எப்படி ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த 80 கேள்வி நீங்கள் படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக இதில் கேட்கக்கூடிய ஒரு 5 to 8 கொஷின்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரொம்ப முக்கியம். அதை வந்துட்டு பார்த்துட்டு போங்க. ஓகே, நம்ம சேனலில் வந்துட்டு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. சரிங்களா? ஸோ அதில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் இந்த இதில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷெட்யூல் வந்துட்டு அனுப்புகிறோம். ஓகே, பார்த்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுமா என்னான்னு முடிவு பண்ணிங்க. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது 2023 வந்துட்டு கொஷின். சரிங்களா? 2023 டிஎன்பிசி ஜேடிஓ கொஷின். அதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் பார்ட் மட்டும் வந்துட்டு எடுத்திருக்கோம். ஒரு 20 கொஷின் கிட்டே இருக்கும். ஓகேங்களா? Strain in direction at right angles to the direction of the applied force is known as. So strain in the direction at right angles to the direction of the applied force is known as. ஸோ ஒரு பாடி இப்படி இருக்குது. சரிங்களா? ஒரு பாடி இப்படி இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஃபோர்ஸ் என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம்? ஒன்று வந்துட்டு இப்படி அப்ளை பண்ணலாம். ஸோ மேலேருந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணலாம். இல்லை இன்னொன்று வந்துட்டு இப்படி இதை இழுக்கலாம், டென்சைல் ஃபோர்ஸ் கொடுத்து இழுக்கலாம். இது கம்ப்ரெஷன் ஃபோர்ஸ், இது மேலேருந்து இது வந்துட்டு டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ இந்த 2 இது கொடுக்கலாம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஸ்ட்ரெயின் இன் த டைரக்ஷன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். ஸோ இப்போ இங்கே இப்படி இழுக்கிறோன்னு வச்சுங்க, இந்த இதை எடுத்துக்கலாம். இந்த 1 போட்டிருக்கேன்ல, இந்த 1 போட்டோம், இதை இப்படி இழுக்கிறப்ப, சரிங்களா, இப்படி இழுக்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு டென்சைல் ஃபோர்ஸ் இப்படி இழுக்கிறப்போ ஒரு ஸ்ட்ரெயின் வந்துட்டு டெவலப் ஆகும். என்னென்ன மாதிரி ஸ்ட்ரெயின்னா இதே டைரக்ஷனில், சரிங்களா, இதே டைரக்ஷனில் ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும். உள்ளார் இதே டைரக்ஷனில் ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும். அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். சேம் டைரக்ஷனில். அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்துட்டு ஸ்ட்ரெயின் டெவலப் ஆகும். சரிங்களா? இப்படி. ஸோ இதுக்கு பேர் ஆப்போசிட் சைடில் டெவலப் ஆகிறதுக்கு பேர் வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகேங்களா? லேட்ரல் ஸ்ட்ரெயின், லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின். ஸோ எந்த ஃபோர்ஸுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெயினுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது ஸ்ட்ரெயின் இந்த டைரக்ஷன் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு த டைரக்ஷன் ஆஃப் த அப்ளைடு ஃபோர்ஸ். ஓகே, ஃபோர்ஸுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ every direct stress is accompanied by a strain and in its own direction is known as linear strain. Okay, and opposite kind of strain in every direction at the right angles it is known as lateral strain. ஸோ இது வந்துட்டு லீனியர் ஸ்ட்ரெயின் இல்லைனா லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயினும் வந்துட்டு சொல்லலாம். ஓகே, ஸோ நம்ம பார்த்துருக்கிறது ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் எது அப்படின்னா வந்துட்டு லேட்ரல். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் இதில் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சைடு வந்துட்டு ஃபோர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ் வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த டாட்டட் லைனில் இருக்க தான் ஒரிஜினல் ஷேப். இழுக்கிறதுனால இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் ஆகிரும். சரிங்களா? எக்ஸ்பேண்ட் ஆகி சென்டரில் வந்துட்டு சைஸ் கம்மியாயிரும். ஸோ இழுக்க வந்துட்டு இந்த லென்த் இன்க்ரீஸ் ஆகும். பட் வந்துட்டு இந்த டயமீட்டர் வந்துட்டு கம்மியாகும். ஏன் அப்படின்னா இங்கே லேட்ரல் ஸ்ட்ரெயின் ஆக்கர் ஆகும். ஓகே, ஸோ ஃபோர்ஸுக்கு ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெயின் வந்துட்டு லேட்ரல் ஸ்ட்ரெயின். ஸோ பாய்சான்ஸ் ரேஷியோ என்ன? லேட்ரல் பை லாங்கிடியூட்னல் ஸ்ட்ரெயின் தான் வந்துட்டு பாய்சான்ஸ் ரேஷியோ அப்படின்னு வந்துட்டு நம்ம சொல்லுவோம். யங்ஸ் மாடுலஸ்னால் ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்துட்டு பேசிக், இது ஞாபகம் வச்சுங்க. யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்ட்ரெயினுக்கு வந்துட்டு யூனிட் இல்லை, நில். ஸோ ஸ்ட்ரெயின் இஸ் யூனிட்லெஸ். ஓகே, யூனிட்டே வந்துட்டு கிடையாது. ஏன்னா வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸ்ட்ரெயின்னா வந்துட்டு சேஞ்ச் இன் லென்த், எலாங்கேஷன் வந்துட்டு இதை வச்சு தான் நம்ம கண்டுபிடிப்போம். சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ லென்த் என்ன மீட்டர் இல்லை எதாக இருந்தாலும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதுக்கு யூனிட் இருக்காது. யூனிட் ஆஃப் ஸ்ட்ரெயின் இஸ் நில். இதெல்லாம் 2023 கேட்டது. Two shafts, one solid and another hollow, are made of same materials and are having same length, weight. The hollow shaft as compared to the solid shaft is, ஸோ ஒன்றும் இல்லை, 2 ஷாஃப்ட் வந்துட்டு பண்ணுறோம். ஒன்று வந்துட்டு சாலிட் ஷாஃப்ட். சரிங்களா? சென்டரில் வந்துட்டு ஹோலே இல்லாமல் பண்ணுறோம். இன்னொன்று வந்துட்டு சென்டரில் ஒரு ஹோல் வச்சு, நம்ம அந்த புகை ஊதுவோம்ல, அந்த ஊதாங்கோல் மாதிரி சென்டரில் ஹோல் வச்சு ரெண்டுமே ஒரே ஷாஃப்ட்டு தான் பண்ணுறோம். இப்போ என்ன கேட்குறாங்க? ரெண்டுமே சேம் லென்த்து, சேம் ஹைட்டு, சேம் வெயிட், எல்லாமே ஓகே.
the hollow shaft as compared to the solid shaft வந்துட்டு என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா வந்துட்டு hollow shaft வந்துட்டு strength அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ hollow shaft solid shaftக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் மாதிரி இதை தெரிஞ்சுங்க. a hollow shaft has hole at the center throughout its length இது தெரியும். இதில் வந்துட்டு ஹோல் இருக்காது. For the same outer dimension a hollow shaft has less weight than the solid shaft. For the same outer dimension solid shaft has a ஒன்றும் இல்லை, இது ஹாலோவாக இருக்கும், உள்ளார வந்துட்டு ஓட்டை இருக்கும் சரிங்களா, ஓட்டை இருக்கும். இது வந்துட்டு அப்படி இல்லை, இதாக இருந்தாலும் ஃபுல்லாக வந்துட்டு இதாக இருக்கும். ஸோ இது வெயிட் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், இது வந்துட்டு வெயிட்டு கம்மியாக இருக்கும். For the same weight per unit length the hollow shaft has high moment of inertia than the solid shaft. ஸோ moment of inertia இதில் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க, இதில் கம்மியாக இருக்கும். ஓகே, ஞாபகம் வச்சுங்க, moment of inertia சரிங்களா. இல்லை எம்னா வந்துட்டு பெண்டிங் மூமெண்ட் ஐ சரிங்களா. ஐ வந்துட்டு இதில் அதிகமாக இருக்கும், இதில் வந்துட்டு லெஸ்ஸு. ஐ வந்துட்டு இதில் வந்துட்டு கம்மியாக இருக்கும். ஓகே, ஹை மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. The hollow shaft with the same weight per unit bears maximum torque than the solid shaft. ஸோ டார்க்னா என்ன, டேர்னிங் எஃபெக்ட். ஸோ இதில் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும், எதில் ஹாலோவில் வந்துட்டு ஜாஸ்தியாக இருக்கும் சாலிடை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா இது கொஞ்சம் ஹாலோவாக இருக்கிறனால ஈஸியாக சுற்று, இது சாலிடில் ஸோ சுற்றுறது வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டேர்னிங் டார்க்கை வந்துட்டு இதில் கம்மியாக தான் வந்துட்டு இது பண்ணும். For the same weight per unit length the hollow shaft bears more bending load than shaft. So for the same the bending load less bending load. ஸோ இதில் வந்துட்டு பெண்டிங் லோடும் வந்துட்டு இதில் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும், இதில் வந்துட்டு கம்மியாக இருக்குது. ஓகே, hollow shaft with the same weight per unit length are stiffer than the solid shaft. முக்கியம் தான் சரிங்களா. இது இந்த பாயிண்ட்டு டார்க்கு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இது மூணுமே முக்கியம். இது வந்துட்டு சாலிட் ஸ்டாஃபை விட இது ஸ்டிஃபாக இருக்கும். ஓகே, இட் இஸ் ஸ்டிஃபர் தென் த சாலிட் ஷாஃப்ட். ஸோ இது வந்துட்டு ஸோ அப்போ லெஸ் இதாக இருக்கும். The natural frequency of the hollow shaft is higher than the solid shaft. ஓகே, ஜென்ரலாக பார்த்தாலே வந்துட்டு ஹாலோ ஷாஃப்ட் எல்லா இதுலேயுமே வந்துட்டு சாலிட் ஷாஃப்டோட வந்துட்டு ஹைட் எப்படி சொல்கிறது கொஞ்சம் அஹெடாக தான் இருக்கும் சரிங்களா. எல்லாத்துலேயும் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ ஸ்டிஃபர் ஸ்ட்ராங்கர் எல்லாமே. ஸோ ஹாலோ ஷாஃப்ட் வந்துட்டு ஸ்ட்ராங்கர் தென் சாலிட் ஷாஃப்ட். ஓகே, அப்போ the hollow shaft as compared to the solid shaft is more strong. Okay, more strong. For point loads on a cantilever the shear force diagram shows. பாயிண்ட் லோடுக்கெலாம் வந்துட்டு கேன்டிலிவரில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு அப்படியே நேராக இப்படி தான் இருக்கும் சரிங்களா. பாயிண்ட் லோடுக்கெலாம் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ கேன்டிலிவரில் ஓகே, ஸோ ஷியர் ஃபோர்ஸ் டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஹரிசாண்டலாக வந்துட்டு அப்படியே இருக்கும். ஓகே, ஹரிசாண்டலாக அப்படியே இருக்கும் கேன்டிலிவருக்கு. ஓகே, ஸோ ஆப்ஷன் பி ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்னு டக்குன்னு போட்டுறாதீங்க ஏன்னா பழக்கத்தில், ஏன்னா பெண்டிங் மூமெண்ட்டு தான் வந்துட்டு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இது வந்துட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். எதுக்கு கேன்டிலிவர் பீமுக்கு வரும்போது வந்துட்டு ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். ஓகே, இதே வந்துட்டு இங்கே ஒரு யூடிஎல் கொடுத்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு யூடிஎல் கொடுத்தாலே வந்துட்டு ஒரு இன்க்ளைன்டு லைனை போட்டுற வேண்டியது தான் சரிங்களா. யூடிஎல் இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இப்படி வரும். ஸோ இந்த மாதிரி போட்டு இப்படி வரும். ஸோ அது கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்துட்டு லீனியர் இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு இருக்கலாம். ஸோ இப்போ இதில் ஹரிசாண்டல் ஸ்ட்ரெயிட் லைன் நல்லா ஞாபகம் வச்சுருங்க. கேன்டிலிவர் வந்து ஃபார் பாயிண்ட் லோடில் கேன்டிலிவரில் பாயிண்ட் லோடு இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு ரெக்டாங்கிள். ஓகே, moment of inertia of a circular section about axis perpendicular to the section is. ஸோ சர்க்குலர் செக்ஷனோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆக்சிஸ் பர்பெண்டிகுலர் டு த செக்ஷன் அப்படின்னா வந்துட்டு ஸோ இப்போ ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்வை எது எடுத்தாலுமே பை d⁴ டிவைடட் பை 64 தான் ஆன்சர் சரிங்களா. ஸோ இது வந்துட்டு நிறைய தடவை வந்துட்டு டிரைவ்லாம் வந்துட்டு இது பண்ணியிருக்கோம். நம்ம இஎம் வீடியோ போட்டப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு காமிச்சிருக்கேன் சரிங்களா. பை d⁴ டிவைடட் பை 64. ஓகே, ஸோ ஆப்ஷன் டி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேங்களா. ஸோ இதே வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரேடியஸ் ஆஃப் கைரேஷன் அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு இதுக்கும் வந்துட்டு மாறி மாறி வரும்போது வேல்யூஸ் மாறும். ஸோ அப்போ வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கணும். ஓகேங்களா. ஸோ சர்க்கிளை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு ஒன்று இருக்குது. ஸோ போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவும் இதுக்கு நடுவில் வந்துட்டு கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா பை d⁴ டிவைடட் பை 32 சரிங்களா. 32. ஸோ இது வந்துட்டு என்னது இங்கே கொஷினில் கேட்டிருக்குது வெறும் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ பை d⁴ டிவைடட் பை 64 சரிங்களா பை 64. The section modulus of a hollow rectangular section. ஸோ செக்ஷன் மாடுலஸ் ஒரு ரெக்டாங்குலர் செக்ஷனுக்கு வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ செக்ஷன் மாடுலஸ் அப்படின்னா வந்துட்டு எப்படி என்ன இதில் டினோட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்துட்டு இசட் சரிங்களா. ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு
என்ன சொல்லுவாங்க, ஒரு ரேஷியோ ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஐ டிவைடட் பை இன்னொன்று வந்துட்டு ஒய் மேக்ஸ் அப்படிம்பாங்க. சரிங்களா, ஒய் மேக்ஸ்னால் டிஸ்டன்ஸ் அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் நியூட்ரல் ஆக்சிஸில் இருந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரீம் ஃபைபருக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதான். ஓகே, இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ பை ஒய். இன்னொரு இதில் வந்துட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு ஜே பை ஆர். சரிங்களா, அப்படிம்பாங்க. ஸோ இது வந்துட்டு டார்ஷனில் நம்ம போகும்போது வந்துட்டு பார்ப்போம். ஓகே, செக்ஷன் மாடுலஸை வந்து டினோட் பண்ணுறது இசட் இஸ் ஈக்குவல் டு ஐ டிவைடட் பை ஒய் மேக்ஸ். சரிங்களா, ஒய் மேக்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா வந்துட்டு கேபிட்டல் பி டி கியூப் டிவைட் பை மைனஸ் பிடி கியூப் டிவைடட் பை 6d அதான். சரிங்களா, இதில் நீங்கள் டெரிவேஷன்லாம் பார்க்க வேணாம், இந்த ஃபார்முலாஸ் மட்டும் வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. மெயினாக வந்துட்டு ஒரு டேப்லர் காலம் வந்துட்டு நான் கொடுத்துருப்பேன். அதில் வந்து ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிளு, வேறு என்ன வந்துட்டு ஸ்கொயர், இது 4த்துக்குமே வந்துட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஒன்று. சரிங்களா, இன்னொன்று வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இன்னொன்று செக்ஷன் மாடுலஸ், இன்னொன்று வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கைரேஷன். சரிங்களா, ஸோ இது 4மே வந்துட்டு பார்த்து வச்சுங்க. இதில் வந்து கேள்விகள் கண்டிப்பாக வரும், கண்டிப்பாக ஒரு 2 கேள்வினாச்சும் வரும். சரிங்களா, ஸோ பிடி கியூப் மைனஸ் பிடி கியூப் டிவைடட் பை 66d. ஓகே, எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஓகே, ஆப்ஷன் 1. In theory of simple bending stress is inversely proportional to the. ஸோ சிம்பிள் பெண்டிங் தியரி அப்படின்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா, இப்போ லென்த் ஆஃப் பீம் சப்ஜெக்ட் ஒரு பீமில் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக ஒரு பெண்டிங் மூமெண்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு அண்ட் நோ ஷியர் ஃபோர்ஸ் தென் த ஸ்ட்ரெஸ் வில் பி செட்டப் இன் த பீம் டியூ டு பெண்டிங் மூமெண்ட் ஒன்லி. அதாவது அந்த இடத்துல வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸே இருக்காது, ஒரு பெண்டிங்கை கொடுத்துக்கிட்டே இருக்கும், அந்த இடத்துல ஷியர் ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு அந்த இடத்துல நடக்கக்கூடிய அந்த பெண்டிங்க்கு பேர் தான் வந்துட்டு பியூர் பெண்டிங். ஓகே, வில் பி செட்டப் இந்த பீம். ஒரு ஸ்ட்ரெஸ் இது வந்துட்டு டெவலப் ஆகும். சரிங்களா, ஷியர் ஃபோர்ஸ் வந்துட்டு இருக்காது, இந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் வில் பி செட்டப் இன் த பீம் டியூ டு பெண்டிங் மொமெண்ட் ஒன்லி அண்ட் த பீம் இஸ் செட் டு பி அண்டர் பியூர் பெண்டிங். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் எந்த இடத்துல, அங்கே ஷியர் ஃபோர்ஸ் இருக்காது, பட் அந்த இடத்துல ஒரு பெண்டிங் வந்துட்டு நடக்கும், அதுக்கு பேர் தான் வந்துட்டு பியூர் பெண்டிங். ஓகே, ஸோ இந்த பெண்டிங் நடக்கும்போது ஒரு 3 லேயராக. சரிங்களா, இது பீம் இப்படி இருக்கிற பீம். ஓகே, இது இப்போ பார்த்தீங்கன்னா இது நியூட்ரல் ஆக்சிஸ், இந்த டாட்டர் லைன் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ அதுதான் வந்துட்டு இந்த பீம் பெண்ட் ஆகுது, இப்படி இருக்கிற பீம் இங்கே பெண்ட் ஆகுது. சரிங்களா, இந்த மாதிரி பெண்ட் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இப்படி ஆகுது. ஸோ இது சென்ட்ரல் ஆக்சிஸ், நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ இந்த டாப் லேயர் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது கம்ப்ரெஷனில் இதாகும், பாட்டம் லேயர் வந்துட்டு டென்ஷன். இந்த கேள்வி வந்துட்டு கேட்பாங்க, பியூர் பெண்டிங் அப்போ டாப் லேயர் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் அண்டர்கோஸ் கம்ப்ரெஷன், அதே மாதிரி பாட்டம் லேயரில் வந்துட்டு டென்ஷன். நியூட்ரல் லேயர் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் நியூட்ரல் ஆக்சிஸ் வந்து எதுவுமே ஆகாது. சரிங்களா, கம்ப்ரெஷனும் அண்டர்கோ பண்ணாது, டென்ஷன் அப்படியே இருக்கும், லென்த்தும் வந்துட்டு சேஞ்ச் ஆகுது. கம்ப்ரெஷனில் வந்துட்டு லென்த் என்ன ஆகும் அப்படின்னா மைனஸ் ஆகும், அதாவது எல்ல இருந்துச்சு அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துல ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லுங்கிற ஒரு 10 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுங்க, இந்த மாதிரி கம்ப்ரெஷன் ஆகும்போது ஒரு 1 சென்டிமீட்டர் கம்மியாயிரும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 9 சென்டிமீட்டர் தான் இங்கே இருக்கும். அதே வந்துட்டு டென்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னா 10 சென்டிமீட்டர் இருக்குன்னா ஒரு சென்டிமீட்டர் 11 சென்டிமீட்டர் அப்படின்னு இதோட லென்த் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இன் பியூர் பெண்டிங் த டாப் லேயர் அண்டர்கோஸ் கம்ப்ரெஷன், த பாட்டம் லேயர் அண்டர்கோஸ் டென்ஷன். ஓகே, ஸோ பட் த நியூட்ரல் லேயர் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபர்மேஷன். சரிங்களா, முடிஞ்சு போச்சு. ஓகே, ஸோ இங்கே என்ன கேள்வி அப்படின்னா வந்துட்டு தியரி ஆஃப் சிம்பிள் பெண்டிங்கில் வந்துட்டு உங்களுக்கு பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ இதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வந்துட்டு ஞாபகம் வரும், நல்லா இதை படிச்சிருப்பீங்க. m/i is equal to sigma divided by y is equal to e divided by r. ஸோ இதை பார்த்துருப்போம், இந்த ஈக்குவேஷன் இருக்கா இங்கே. m/i is equal to sigma by y divided by e. ஸோ m வந்துட்டு என்ன, மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். சரிங்களா, இல்லை பெண்டிங் மூமெண்ட்னே வச்சுக்கலாம். m வந்துட்டு மெயினாக வந்துட்டு நம்ம இதை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் மூமெண்ட். ஸோ i வந்துட்டு இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகே, சிக்மா வந்துட்டு என்னது அப்படின்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதுதான் சிக்மா. சரிங்களா, ஸோ y அப்படின்னா என்னென்னா டிஸ்டன்ஸ் ஆஃப் த பாயிண்ட் நியூட்ரல் ஆக்சிஸ்லேருந்து அந்த ஃபைபருக்கு என்ன டிஸ்டன்ஸோ அது. ஸோ e வந்து என்ன, யங்ஸ் மாடுலஸ். r வந்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா, இல்லை ரேடியஸ் ஆஃப் த அந்த பீம், அந்த எவ்வளோ கர்வ் ஆகுதோ அந்த இது ஆர் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். சரிங்களா, இப்போ இங்கே கேட்குறது என்ன அப்படின்னா வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, அதாவது சிக்மா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த. சரிங்களா, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். ஓகே, ரேடியஸ்க்கு தான் வந்துட்டு இன்வெர்ஸாக ப்ரொபோஷனலாக இருக்குது. ஸோ ஆப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு breadth, distance, radius is strain, but it is proportional to radius.
ரைட்டா. சிக்மா இஸ் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், சிக்மா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். ஸோ ஐ வந்துட்டு கொடுக்கல இதில், அப்போ சிக்மா இஸ் ப்ரொபோஷனல் டு ரேடியஸ். சரிங்களா. அடுத்த கேள்வி, த நியூட்ரல் ஆக்சிஸ் ஆஃப் அ செக்ஷன் இஸ் அன் ஆக்சிஸ் அட் விச் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ். இப்போ தான் சொன்னேன், நியூட்ரல் ஆக்சிஸ் டஸ் நாட் அண்டர்கோ எனி டிஃபர்மேஷன், எதுவுமே ஆகாது. அப்போ அங்கே பெண்டிங் ஸ்ட்ரெஸ் ஜீரோவாக இருக்கும். ஓகே, பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் ஜீரோ. 1% twist of a shaft is equal to pi by 180 radians. Pi by 180. ஓகே, pi by 180 radians. ஸோ தெரியணும் அப்படின்னா இதை பாருங்கள். ஸோ டிகிரி இன்ட்டு பை பை 180னா தான் வந்துட்டு ஒரு ரேடியன். அப்போ ரேடியன் இன்ட்டு பை பை 180னா ஒரு டிகிரி. ஸோ 360 degrees இஸ் ஈக்குவல் டு 2 pi radians. இது ஞாபகம் இருந்தால் போதும். 180 degree இஸ் ஈக்குவல் டு pi radians. ஓகே, 180 degree இஸ் ஈக்குவல் டு pi radians. பை ஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் 1% ட்விஸ்ட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதை வச்சு பார்த்தீங்கன்னா பை பை 180 தான் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. A diagram of a truss drawn to scale and marked with loads and support reactions is known as ஸ்பேஸ் டயக்ராம். சரிங்களா, ஸ்பேஸ் டயக்ராம். லோட்ஸ் ஒரு ட்ரெஸ்ஸில் வந்துட்டு லோடு சப்போர்ட் இதெல்லாம் வச்சு டயக்ராம் வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் வந்துட்டு ஸ்பேஸ் டயக்ராம். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு இருக்கும். எல்லாம் வந்துட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். இஃப் த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் அ ஃப்ரேம் இஸ் மோர் தென் 2j மைனஸ் 3. சரிங்களா. ஸோ இதை வச்சு ரீசெண்டாக ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்துட்டு ஒன்று போட்டிருந்தேன். சரிங்களா, 2j மைனஸ் 3 இருந்துச்சுன்னா என்ன, அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் கூட வந்துட்டு போட்டிருந்தேன். சரிங்களா, ஞாபகம் வச்சுங்க. என்ன அப்படின்னா திருப்பி சொல்கிறேன், m இஸ் ஈக்குவல் டு 2j மைனஸ் 3. ஓகே, m அப்படின்னா என்னென்னா நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த மாதிரி ஒரு இது இருக்குன்னா வந்துட்டு இது ஒரு மெம்பர் 1, இது 2வது மெம்பர், இது 3வது மெம்பர், இது 4, நடுவில் இருக்கிறது 5. ஓகே, இது 5 மெம்பர் 5. ஓகே, இப்போ ஜே அப்படின்னா ஜாயின்ஸ். இது ஒரு ஜாயிண்ட், இங்கே 1, 3, 4. சரிங்களா, இதான் வந்துட்டு மெம்பர் ஜாயின்ஸ். ஓகே, புரிஞ்சிச்சா. இப்போ m இஸ் ஈக்குவல் டு 2j மைனஸ் 3. இதான் வந்துட்டு ஈக்குவேஷன். அதாவது சிம்பிளி சப்போர்ட்டடுக்கு 2j மைனஸ் 3. அதே கேன்டிலிவர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2j மைனஸ் 4. நம்ம மைனாக எடுத்துக்கிறது 2j மைனஸ் 3 தான் எடுத்துக்கும். 2j மைனஸ் 3 இதை வந்துட்டு ஈக்குவேஷன் சால்வ் ஆகி 0 வந்துச்சு, ரெண்டுமே ஈக்குவேட் ஆயிடுச்சுன்னா அது வந்துட்டு பர்ஃபெக்ட் ஃப்ரேம். பர்ஃபெக்ட் ஃப்ரேம். சப்போஸ் இதில் ஈக்குவல் ஆகலை, இது ஈக்குவல் ஆகலை அப்படின்னா வந்துட்டு இட் இஸ் நோன் அஸ் இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். ஓகே, m இஸ் நாட் ஈக்குவல் டு 2j மைனஸ் 3 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேம். இந்த இம்பர்ஃபெக்ட் ஃப்ரேமில் வந்துட்டு 2 டைப் இருக்குது. ஒன்று வந்துட்டு டெஃபிஷியன்ட். சரிங்களா, டெஃபிஷியன்சி இல்லைனா வந்துட்டு அன்ஸ்டேபிள் ஃப்ரேம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ரெடண்டன்ட். ஓகே, ரெடண்டன்ட். எது டெஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா வந்துட்டு எந்த இதுக்கெலாம் வந்துட்டு m இஸ் கிரேட்டர் தென் 2j மைனஸ் 3 இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு டெஃபிஷியன்ட். சரிங்களா. ரெடண்டன்ட் அப்படின்னு எதை சொல்லுவோம்னா m இஸ் லெஸ் தென், இது m இஸ் கிரேட்டர் தென் 2j மைனஸ் 3 அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ரெடண்டன்ட். ஓகே, m இஸ் லெஸ் தென்னா வந்துட்டு டெஃபிஷியன்ட் இல்லைனா அன்ஸ்டேபிள். m இஸ் கிரேட்டர் தென் அப்படின்னா வந்துட்டு m இஸ் லெஸ் தென் 2j மைனஸ் 3 அப்படின்னா வந்துட்டு தட் இஸ் நோன் அஸ் டெஃபிஷியன்ட் ஆர் அன்ஸ்டேபிள். m இஸ் கிரேட்டர் தென் 2j மைனஸ் 3 அப்படின்னா அதுதான் வந்துட்டு என்னது, ரெடண்டன்ட். ஓகே, இங்கே என்ன கேட்டிருக்காங்க, நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் அ ஃப்ரேம் ஆர் மோர் தென் 2j மைனஸ் 3. ஸோ மோர் தென்னா இதுதான், அப்போ ரெடண்டன்ட் ஃப்ரேம். சரிங்களா, மோர்னால் வந்துட்டு ரெடண்டன்ட். ஓகே, in a shaft the shear stress is directly proportional to the. ஸோ நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தோம் பெண்டிங் ஈக்குவேஷன் என்ன அப்படின்ட்டு. ஸோ அதே மாதிரி ஷாஃப்ட்டில் வந்துட்டு கேட்பாங்க. சரிங்களா, ஷாஃப்ட்டில் வந்துட்டு இது அதே மாதிரியே வந்துட்டு பெண்டிங் ஈக்குவேஷன்னு வந்துட்டு ஒன்று இருக்குது. சரிங்களா, டார்ஷனல் ஈக்குவேஷன். ஷாஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் டார்ஷனல் ஈக்குவேஷன். ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு T டிவைடட் பை கொடுத்துருக்கேனா கீழே இருக்குது. ஸோ T டிவைடட் அதாவது டவு மேக்ஸ் டிவைட் பை ஆர் T டிவைடட் பை ஜே g theta by L. ஸோ நான் வந்துட்டு T டிவைடட் பை IP டவு பை ஆர் அந்த மாதிரி மாற்றி போடுவாங்க. ஒன்றும் இல்லை, இதுவும் கரெக்டாக தான். ஓகே, டீனா வந்துட்டு டார்க்கு, ஜே வந்துட்டு போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ரேடியஸ், ஜி வந்துட்டு ஷியர் மாடுலஸ், தீட்டா வந்துட்டு ஆங்கிள் ஆஃப் டெஸ்ட்டு, எல் வந்துட்டு லென்த். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு. சரிங்களா, ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எதுக்கு நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷ்னல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு எது ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸு,
ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து எதுக்கு நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் அப்படின்னா வந்துட்டு டைரெக்டாக ப்ரொபோஷனல் இல்லாமல் எதுக்கு இருக்குது அப்படின்னா வந்துட்டு லென்த்துக்கு தான். சரிங்களா, லென்த்து இதுக்கு தான். ஜே வந்துட்டு என்னது போலார் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, இது ரெண்டுத்துக்கு தான். ஸோ ஆன்சரில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ லென்த்து கொடுத்துருக்காங்க, மாடல் இது இல்லை. ஸோ லென்த் ஆஃப் த ஷாஃப்ட். ஓகே, லென்த்துக்கு தான் வந்துட்டு நாட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். சரிங்களா, இன்வர்ஸ்லியாக ப்ரொபோஷனலாக இருக்குது இது ஷியர் ஸ்ட்ரெஸ். ஓகே, இதில் நம்ம பார்த்தது என்னென்னா தட் இஸ் நோன் அஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ். சரிங்களா, அது வந்துட்டு பெண்டிங் ஸ்ட்ரெஸ். Moment of inertia about horizontal centroidal axis xx for a rectangular plate for of breadth 120 mm and depth 20 mm is equal to. ஸோ ரெக்டாங்குலர் பிளேட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ ஐஎக்ஸ்எக்ஸ் இது மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வச்சு வந்துட்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஒன்றும் இல்லை, என்னென்னா வந்துட்டு ஃபார்முலா நம்ம பார்த்தோம்ல BD cube divided by 12. ஸோ அதை வச்சு வந்துட்டு போடணும். ஓகே, பிரெத்து வந்துட்டு கொடுத்துட்டாங்க 120, D cube, ஸோ 20 டெப்த்து. ஸோ அதை வந்துட்டு சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா அபவுட் ஹரிசான்டல் ஆக்சிஸ் வந்துட்டு வந்துடும். ஏன்னா ரெக்டாங்குலர் செக்ஷன்னு கொடுத்துட்டாங்க, இங்கே போட்டிருக்கோம். ஸோ 120 × 20 cube டிவைடட் பை 12. ஸோ எவ்வளோ, 9,60,000 வந்திருக்கு. ஸோ 9,60,000 டிவைடட் பை 12. ஸோ போட்டோம் அப்படின்னா 80,000 வந்திருக்கு. ஸோ 8 × 10⁴ mm⁴. ஆப்ஷன் ஏ. ஓகே, ஆப்ஷன் ஏ தான் வந்துட்டு கரெக்ட். த பொசிஷன் ஆஃப் சென்ட்ராய்ட்ஸ் x bar y bar ஆஃப் அ சர்க்கிள். சர்க்கிளில் x bar y bar ரெண்டுமே வந்துட்டு d/2 தான். சரிங்களா, சர்க்கிளில் எப்படி இருந்து எடுத்தாலுமே d/2 தான். ஸோ சென்ட்ராய்ட்ஸ் வந்துட்டு ஒரே இதில் தான் இருக்கும். which of the following is a statically determinate beam? ஓகே, ஸோ statically determinate indeterminateனா வந்துட்டு statically determinate beams வந்து cantilever simply supported overhanging. ஓகே, இன்டிட்டர்மினேட் அப்படின்னா வந்துட்டு ப்ராப்பர்டி கேன்டிலிவர் ஃபிக்ஸ்டு கண்டினியூஸ். அதாவது டிட்டர்மினேட் அப்படின்னா என்னென்னா வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் சிக்மா வி சிக்மா எம் சிக்மா ஹெச் இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு இதை வச்சு எல்லாம் சால்வ் பண்ண முடியுதோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸ் வச்சு எதெல்லாம் சால்வ் பண்ண முடியாத எக்ஸ்ட்ரா ஈக்குவேஷன்ஸ் தேவையோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்டாட்டிக்கலி இன்டிட்டர்மினேட். ஓகே, ஸோ கேன்டிலிவர் தெரியும், சிம்பிளி சப்போர்ட்டட் ஓவர் ஹேங்கிங் சிஎஸ்ஓ. ஸோ பிஎஃப்சி அப்படின்ட்டு வந்துட்டு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, ப்ராப்பர்டி கேன்டிலிவர் ஃபிக்ஸ்டு கண்டினியூஸ் அதெல்லாம். ஸோ இங்கே கொடுத்துருக்கறதுல which of the following ஸ்டாட்டிக்கலி டிட்டர்மினேட் ஓவர் ஹேங்கிங். ஓகே, இது மூணுமே வந்துட்டு என்ன சொல்கிறது இன்டிட்டர்மினேட். ஓகே, இன்டிட்டர்மினேட். In a cantilever with UDL, the variation of shear force is according to. ஸோ இது ஃபஸ்ட்டே சொன்னேன், கேன்டிலிவர் வித் யூடிஎல் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு கொஷினை இது பண்ணும் போதே சொன்னேன். சரிங்களா, யூடிஎல் இருந்துச்சுன்னா என்னது லீனியராக வந்துட்டு வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஷியர் ஃபோர்ஸ் அப்படியே லீனியராக வரும். சரிங்களா, லீனியராக வரும். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் வேரியேஷன் வந்துட்டு அக்கார்டிங் டு லீனியர் லா. ஓகே, லீனியர் லா. சப்போஸ் இதுவே பெண்டிங் மொமெண்ட் வேரியேஷன்னு கேட்டிருந்தாங்கன்னா பேராபோலிக் லா, பெண்டிங் மொமெண்ட்டு பேராபோலா மாதிரி வரும். ஸோ அக்கார்டிங் டு பேராபோலிக் லா. ஓகேங்களா, பேராபோலிக் லா. The value of bending moment of a cantilever beam of span L meter carrying a load of W at free end. ஸோ கேன்டிலிவர் இங்கே வந்துட்டு டபிள்யூன்னு இருக்குது. ஸோ இதோட இது என்னன்னு கேட்டாங்கன்னா W × L அவ்வளோதான். ஸோ W × L. ஓகே, இதெல்லாம் ரொம்ப பேசிக். ஓகே, ஆப்ஷன் சி W × L kN/meter. A steel tape of 30 meter long has a cross section of 6 meter mm into 1 mm. If the tape is touched by a force of 40 Newton and E is equal to 200 kN/m³, the elongation is. ஸோ எலாங்கேஷன் வந்துட்டு கேட்குறாங்க. சரிங்களா, டவ்வெல் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. எலாங்கேஷன் ஒரு ஸ்டீல் டேப் 30 மீட்டர் டேப் அதோட கிராஸ் செக்ஷன் ஒரு ஸ்டீல் டேப் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு ஒரு 40 நியூட்டன் வச்சு இழுக்கும் போது எக்ஸ்டெண்ட் ஆகுது. இந்த மாதிரி இவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகுது, இப்படி இருக்குது எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்ஸ்டென்ஷன் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா, இதுக்கு சில டீட்டெயில்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், ஸ்டீல் டேப்போட ஏரியா. சரிங்களா, ஏரியா வந்துட்டு கிராஸ் செக்ஷன் ஏரியா கண்டுபிடிச்சிக்கும். ஓகேங்களா, 6 மீட்டர் × 1 மீட்டர்னா அப்போ 6 mm². ஓகே, 6 mm². ரைட்டா, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, லோடு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு லோட் பை ஏரியா. அப்போ லோடு இங்கே இருக்குது. அப்போ 40 டிவைடட் பை ஏரியா 6. சரிங்களா, அப்போ ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு 40 டிவைடட் பை 6. அப்போ 6ன்னு போட்டோம்னா என்ன வரும், முன்னாடி சால்வ் பண்ணியிருக்கேன். 40 டிவைடட் பை 6ன்னு போட்டால் 6.6667 Nm/m² அப்படின்னு வந்துடுச்சு ஸ்ட்ரெஸ் சிக்மா.
யங்ஸ் மாடுலஸ். ஸோ அடுத்தது ஏன் யங்ஸ் மாடுலஸ்னால் யங்ஸ் மாடுலஸ் இ வந்துட்டு கொஷினில் கொடுத்துருக்கான். அப்போ யங்ஸ் மாடுலஸ் இ இருக்குது. அப்போ இ இஸ் ஈக்குவல் டு என்னது ஸ்ட்ரெஸ்ஸு பை ஸ்ட்ரெயின். ஓகே, ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸோ இது ஸ்ட்ரெஸ்ஸு தெரியும் என்னது இப்போ தான் கண்டுபிடிச்சேன் 6.67. ஸோ இது யங்ஸ் மாடுலஸ் தெரியும் என்னது 200 இங்கே. ஸோ இது கிலோ நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் இருக்குது, இது நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயரில் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் இதை வந்துட்டு யூனிட் மாற்றிடலாம். யூனிட் மாற்றி இங்கே மாற்றி இது பண்ணோம்னா போதும். ஸோ இ இங்கே இருக்குது, இது இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு இஏ இங்கே கீழே கொண்டு வந்துடுறோம், ஸ்ட்ரெயினை அந்த சைடு கொண்டு போயிடுறோம். ஓகே, அப்போ ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். அப்போ இங்கே பாருங்கள், ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஸ்ட்ரெஸ் பை யங்ஸ் மாடுலஸ். அப்போ இஸ் ஈக்குவல் டு இதை நியூட்டனுக்கு மாற்றணும் அப்படின்னா 0.00667 டிவைடட் பை 200. ஓகே, ஸோ கிலோ நியூட்டனுக்கு மாற்றியா 200. ஸோ சால்வ் பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு 0.0335 இன்ட்டு 10⁻³ இதான் வந்துட்டு ஸ்ட்ரெயினோட வேல்யூ. ஓகே, ஸ்ட்ரெயின் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அந்த இதில் வந்துட்டு எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு போகணும். எலாங்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ அதாவது லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயின். டேப்பை இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த லாங்கிடியூனல் டைரெக்ஷனில் தான் போகும். லாங்கிடியூனல் ஸ்ட்ரெயினுக்கு இன்னொரு பேர் லீனியர் ஸ்ட்ரெயின். ஸோ லீனியர் ஸ்ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து தான் ஃபார்முலா. ஸ்ட்ரெயின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா வந்துட்டு இதுதான் சரிங்களா. சேஞ்ச் இன் ஏரியால்னா இது டிவைடட் பை ஒரிஜினல் இது. ஓகே, சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். ஸோ சேஞ்ச் இன் லென்த் எவ்வளோ அதை தான் எலாங்கேஷன் சொல்கிறோம். அதை தான் வந்துட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ ஸ்ட்ரெயின் லீனியர் ஸ்ட்ரெயின் எவ்வளோ அதுதான் இங்கே கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஒரிஜினல் லென்த் எவ்வளோ 30 மீட்டர். கொஷின்லேயே கொடுத்துருக்கான் 30 மீட்டர் சரிங்களா. அப்போ எலாங்கேஷன் இஸ் ஈக்குவல் டு லீனியர் ஸ்ட்ரெயின் இது 40 × 30 மீட்டர் அப்படின்னு போட்டோம்னா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா கடைசியாக அடித்து 10 இதெல்லாம் வந்துட்டு வச்சு உங்களுக்கு யூனிட் கன்வர்ஷன் இருக்குது. ஏன்னா இது எம்எம்மில் இருக்குது, இது வந்துட்டு மீட்டரில் இருக்குது. யூனிட் கன்வர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக 1.005 mm, எலாங்கேஷன் வந்துட்டு 1 mm அப்படின்னு வந்துட்டு வரும். ஓகே, ஸோ இதுக்கு எலாங்கேஷன் எவ்வளோ ஆயிருக்கு 1 mm எலாங்கேட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் இட். ஓகேங்களா, இது கேட்டாங்க, இந்த கொஷின் கேட்டாங்க. இவ்வளோ கேல்குலேஷன் கேட்பாங்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கேட்பாங்க, ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு நீங்கள் டிவைட் பண்ணியே வந்துட்டு போடலாம். அதனால் ஸோ கேட்டாங்க இந்த கொஷின் சரிங்களா. Dash stress is the normal force per unit area caused an object to increase in length. ஸோ இன்க்ரீஸ் இன் லென்த்னாலே வந்துட்டு டென்சைல் தான் சொன்னேன், இழுக்கிறது சரிங்களா, டென்சைல். ஸோ இப்படி இருக்கும், இழுக்கும். அதே டிக்ரீஸ் இன் இதுனா பார்த்தீங்கன்னா கம்ப்ரசிவ் ஸ்ட்ரெஸ். ஓகே, டென்சைல் ஸ்ட்ரெஸ் தான் வந்துட்டு இதுக்கு ஆன்சர். ஸோ டென்சைல் முடிஞ்சிருச்சா. ஓகே, ஸோ இதோட வந்துட்டு இந்த வீடியோ முடியுது. ஹோப் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகேங்களா, ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ் வரும். எஸ்ஓஎம் வந்துட்டு பேலன்ஸ் நாளைக்கு கண்டிப்பாக கொடுத்துட்றேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட்.